ஆடுகளம் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. நாங்கள் வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ், கார்பரேட் கம்பெனிஸ், தென் ரெசிடென்சியல் ஏரியாஸ் எல்லாருக்குமே ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ் பண்ணுறோம். ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்சி சர்வீஸ், உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஏற்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் தீர்வு கொடுக்கறது. ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை ஹைஃபையான ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை நம்ம ஸ்போர்ட்ஸ் நடத்தி கொடுக்கறது. ஸ்கூல்ஸ் ஈவெண்ட், காலேஜ் ஈவெண்ட், தென் கார்பரேட் ஈவெண்ட்ஸ், லோக்கல் ஈவெண்ட்ஸ், தென் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா. ஒரு கிரவுண்டு சாதாரண மட் கிரவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் வர ஸ்போர்ட்ஸ் எப்படி இன்ஃப்ரா பண்ணி கொடுக்குறது, அந்த இன்ஃப்ராவை எப்படி மெயின்டைன் பண்றது, ஒரு ஸ்போர்ட்ஸ் வென்யூ, ஒரு பிளே ஃபீல்டை வந்து ஹவு டு மெயின்டைன் த பிளே ஃபீல்ட், அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றோம். அதாவது கன்சல்டண்டா சப்போர்ட் பண்றோம், தென் நாங்களே அதை ஒர்க் பண்ணியும் கொடுக்குறோம். தென் ஸ்போர்ட்ஸ் டூரிசம், ஒரு டீமை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அதை விளையாட வச்சு திரும்ப கொண்டாந்து கொடுக்குறது. ஸ்போர்ட்ஸ் வித் டூரிசம், டூரிசமும் சைட் சீனும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டூரிசமா கொடுக்குறோம். விளையாட விருப்பம் இல்லை, விளையாட வாய்ப்பே கிடைக்காதவங்களுக்காக வேண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப், ஆடுகளம் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஆடுகளம் ஸ்போர்ட்ஸ் கிளப்னா அதுல மெம்பர் ஆனா உங்களை ஹைஃபை, இந்த ஏ டீம் கிரிக்கெட்டிங், ஏ டீம் ஃபுட்பால், லைக் திஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம், மெடல்ஸ், டிராஃபிஸ், அசசரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அபிஷியல் கோச்சஸ், அம்யூனிட்டிஸ், டெக்னாலஜிஸ், அகாடமிஸ், உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் தேவைப்படுதோ ஒரே இடத்துல எல்லா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். சென்னையிலே, தமிழ்நாட்டிலே முதலாக ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆடுகளம் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ யூஎஸ்லயோ யூகேலயோ ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு ஃபேஷனா, ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு. இட்ஸ் நாட் அ ஃபேஷன் இன் இந்தியா. ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஷன் நான் இந்தியாவில் யாரும் சொல்ல முடியாது. ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனாகவும் ஸ்போர்ட்ஸ் ஒரு ஃபேஷனாகவும் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். அதாவது ஸ்போர்ட்ஸ் டு ஆல், யாரோ பள்ளிக்கூடத்து பையன் காலேஜ் பையன் தான் விளையாடுவான் அப்படிங்கிற டெண்டன்சிக்கு இல்லாம எல்லாரும் கலந்துக்கிறோம். அதாவது எல்கேஜி பிள்ளைகள்ல இருந்து வயசானவங்க வர எல்லாருக்குமே விளையாடணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். பிளே ஃபார் ஆல், ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல். வாரத்துல ஒரு நாளாவது எல்லாரும் விளையாண்டு இந்த ஏற்கனவே இந்த இப்ப நவீன காலத்துல இருக்கிற ஸ்ட்ரெஸ், தேவையில்லாம மனத்தடைகள், உடல்ல வர பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்த்து கொள்ள ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 1 நாள், மாசத்துல ஒரு சண்டே இந்த மாதிரி வெளியில போய் அவங்க விளையாடினாங்கன்னா அவங்க இயல்பா உடல்நிலையும் மனநிலையும் நல்லா இருக்கும். அதாவது ஹாஸ்பிட்டல் போய் உடம்பை தேர்த்திக்கிறத விட இயல்பா விளையாட்டினாலே உடம்ப சமநிலை கொண்டு வர்றது. இது உடலுக்கும் மனதுக்கும் நன்மை பயக்கும். இதற்காக நாங்க ஏற்படுத்தினதுதான். இதுல பெரிய டிஃபிகல்டிஸ்லாம் இல்லை. இதை எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம். இந்த வாய்ப்பு இப்படி இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இது எல்லாரும் பயன்படுத்திக்கிறோம்.